எண்ணிப்பார் கோபியாவல். எலக்ட்ரிக், ரயில்வே, மோட்டார், கப்பல், நீர்மூழ்கி கப்பல், அதை கண்டுபிடிக்கும் கருவி, டார்பிடோ, அதனின்று தப்பும் கருவி, விஷப்புகை, அதை தடுக்கும் முகமுடி, இன்ஜெக்ஷன் ஊசி, இனாகுலேஷன் ஊசி, இவைகளுக்கான மருந்து, ஆபரேஷன் ஆயுதங்கள், தூரதரிஷ்டி கண்ணாடி, ரேடியோ, கிராமபோன், டெலிபோன், தந்தி, கம்பியில்லா தந்தி, போட்டோ மிஷின், சினிமா படமெடுக்கும் மிஷின், விமானம், ஆளில்லா விமானம், டைப் மிஷின், அச்சு இயந்திரம், ரசாயன சாமான், புதிய உரம், புதிய விவசாய கருவி, சுரங்கத்துக்குள் போக கருவி, மலை உச்சியேற மிஷின், சந்திரமண்டலம் வரை போக விமானம், அணுவை பிளக்கும் மிஷின், இன்னும் எண்ணற்ற புதிய பயன் தரும் மனிதனின் கற்பனைக்கு எட்டாதிருந்த மனிதனின் உழைப்பை குறைக்கும் முறைகள், கருவிகள், பொருள்கள் ஆகியவைகளை கண்டுபிடித்தவர்கள் எல்லாம், இன்னமும் கண்டுபிடிக்கும் வேலையிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கொண்டாடாதவர்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ், இந்தியாவுக்கு வழி கண்டுபிடித்த வாஸ்கோடகாமா, இந்தியாவை ஆதியில் ஜெயித்த அலெக்சாண்டர், இவர்களெல்லாம் ஆயுத பூஜை செய்தவர்கள் அல்லர். நவராத்திரி கொண்டாடினவர்கள் அல்லர். 100க்கு 100 பேர் என்ற அளவில் படித்துள்ள வேறாட்டிலே சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இல்லை. ஏனப்பா, கொஞ்சம் யோசிக்க கூடாதா? ஓலை குடிசையும் கலைப்பையும் ஏறும், மண்வெட்டியும் அறிவாளும், இரட்டை வண்டியும் அன்குடமும் உனக்கு தெரிந்த கண்டுபிடிப்புகள். தீக்குச்சி பெட்டி கூட நீ செய்ததில்லை. கற்பூரம் கூட நீ செய்ததில்லை. கடவுள் படங்களுக்கு அலங்காரத்திற்கு போடும் கண்ணாடி கூட சரஸ்வதி பூஜை அறியாதவர் கொடுத்துத்தான் நீ கொண்டாடுகிறாய். ஒரு கணமாவது யோசித்தாயா? எவ்வளவு பூஜைகள் செய்து வந்தராம். நமது மக்கள் இதுவரை என்ன புதிய அதிசய பொருட்களை கண்டுபிடித்தோம், உலகுக்கு தந்தோம் என்று யோசித்து பாரப்பா. கோபப்படாதே. உண்மை அப்படித்தான் கொஞ்சம் நெஞ்சை உறுத்தும். வரடாமல் யோசி. உன்னையும் அறியாமல் நீயே சிரிப்பாய். உன் பழைய நாட்களில் இருந்த பேரறிஞர்கள் தங்கள் புண்ணிய நூல்களை எல்லாம் கூட ஓலை சுவடியிலேதான் எழுதினார்கள். அந்த பரம்பரையில் வந்த நீ அவர்கள் மறைந்து ஆங்கிலேயர் வருவதற்கு இடையே இருந்த காலத்திலே அச்சு இயந்திரமாவது கண்டுபிடித்திருக்க கூடாதா? இல்லையே. மேராட்டான் கண்டுபிடித்து தந்த அச்சு இயந்திரத்தின் உதவி கொண்டு உன் பஞ்சாங்கத்தை அச்சடித்து படித்து அகமகிழ்கிறாயே. அவன் கண்டுபிடித்த ரயிலில் ஏறிக்கொண்டு உன் பழைய அற்புதம் நடைபெற்ற திருத்தலம் போகிறாயே. அவன் கண்டுபிடித்து கொடுத்த ரேடியோவிலே உன் பழைய பஜனை பாட்டை பாட வைத்து மகிழ்கிறாயே. எல்லாம் மேராட்டார் கண்டுபிடித்து கொடுத்த பிறகு அவைகளை உபயோகப்படுத்திக் கொண்டு பழைய பெருமையை மட்டும் பேசுகிறாயே. சரியா? யோசித்துப்பார். சரஸ்வதி பூஜை விமரிசையாக நடைபெற்றது என்று பத்திரிகையிலே செய்தி வருகிறது. அது நாரதர் சர்வீஸ் அல்லவே, அசோசியேட்டட் அல்லது ராய்டர் சர்வீஸ். தந்தி உரை அவன் தந்தது. தசரதன் வீட்டிலே இருந்ததில்லையே. ராகவன் ரேடியோ கேட்டதில்லை. சிபி சினிமா பார்த்ததில்லை. தர்மராசன் தந்திக்கம்பம் பார்த்ததில்லை. இவைகளெல்லாம் மிக மிக சாமானியர்களான நமக்கு சுலபமாக கிடைக்கிறது. அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது கூட அரிய பொருட்களை தந்து அறிவாளர்களை மறந்து விடுகிறோம். அவர்கள் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை செய்தறியாதவர்கள் என்பதையும் மறந்து விடுகிறோம். ரேடியோவில் ராகவனை பற்றிய பாட்டும் சினிமாவில் சிபி சக்கரவர்த்தி கதையும் கேட்டும் பார்த்தும் ரசிக்கிறோம். இது முறைதானா? பரம்பரையாக நாம் செய்து வந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நமக்கு பலன் தரவில்லையே. அந்த பூஜைகள் செய்தறியாதவர் நாம் ஆச்சரியப்படும்படியான அற்புதங்களை அற்புதம் செய்ததாக நாம் கூறும் நமது அவதார புருடர்கள் காலத்திலே கூட இல்லாத அற்புதங்களை அறிவின் துறை கொண்டு கண்டுபிடித்து விட்டார்களே. இது யோசித்தால் முதலில் கோபம் வரும், பிறகு வெட்கமாக இருக்கும். அதையும் தாண்டினால் விவேகம் பிறக்கும். யோசித்து பார். அடுத்த ஆண்டிற்குள்ளாவது ஆயுத பூசை கொண்டாடலாமா அண்ணே அண்ணே, கொஞ்சம் அறிவோடுதான் சிந்திச்சு பார்க்கணும் முன்னே முன்னே.